குட் மார்னிங். ஸோ நம்ம அதுவே 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்க. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். இல்லைன்னா ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்க சொல்லுங்க. ஓகேவா? என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேத்து என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? ஃபைல் சிஸ்டம் பார்த்தோம் தானே? ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு மாடியூல் எஃப்எஸ் மாடியூல் எப்படி இம்போர்ட் பண்ணி அதை எப்படி ஃபைல் ஆபரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது, ரீட் ஃபைல் பண்றதா இருந்தா என்ன பண்றது, அசிங்க்ரோனஸ், சிங்க்ரோனஸ் அப்ரோச் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஈவென்ட் எமிட்டர் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஈவென்ட் எமிட்டர்னா என்னது? இங்க உங்களுக்கு ஈவென்ட்ஸ் படிச்சிருப்பீங்க தானே? தெரியுமா? ஈவென்ட்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட்ஸ், ஆன் லிங்க், மவுஸ் ஓவர் தெரியுமா? தம்ஸ் அப் எமோஜி போடுறீங்களா? ஈவென்ட்ஸ் தெரியுமா? இல்ல ஈவென்ட்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டார்ட். எனிஒன் ஈவென்ட்ஸ் தெரியலனா இல்ல தெரியலனா தமிழ் கன்செப்ட் போடுங்க. கொஸ்டின் கேட்க மாட்டேன். ஜஸ்ட் தெரியுமா தெரியாதான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். எனிஒன் தெரியாதுன்னா 1 செகண்ட் உங்களுக்கு சொல்லுவேன். இல்லனா ஈவென்ட்ஸ் தான் இன்னைக்கு நடத்த போறேன். அதுக்கு தான் கேட்கிறேன். ஆல்ரெடி தெரியும்னா அதுக்கேத்த மாதிரி போலாம். இல்ல தெரியாது அப்படின்னா நான் ஈவென்ட்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நான் எனிஒன் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. சரி, ஓகே. நானே ஒரு டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஈவென்ட்னா என்னன்னா, இப்ப லைக் இப்போ ஆன் கிளிக், மவுஸ் ஓவர்ன்னு நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன ஈவென்ட்ஸ்லாம் படிச்சிருப்பாங்கன்னா, என்னென்ன ஈவென்ட்ஸ்லாம் இருக்கும்னா, லைக் ஆட் லிசனர் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஈவென்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஈவென்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு வந்துட்டு ஒரு எலமெண்ட் வச்சிருக்கோம். இப்போ ஒரு பட்டன் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டன கிளிக் பண்ணா எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். ஆர் அதர்வைஸ் எனக்கு ஏதாவது வேற ஏதாவது மெசேஜ் ஷோ ஆகணும். இல்ல அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு எலமெண்டோட கலர். இது ஃப்ரண்ட் எண்ட வச்சு நான் சொல்றேன். ஓகே. ஃப்ரண்ட் எண்ட்ல இப்ப நீங்க ஒரு பட்டன கிளிக் பண்ணா உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகணுமோ, இல்ல ஒரு அலர்ட் மெசேஜ் வருதோ, இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன ஈவென்ட் யூஸ் பண்ணுவோம்னா, ஆன் கிளிக் அப்படிங்கிற அந்த ஈவென்ட் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணா நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி நம்ம வந்து மெசேஜஸ் எல்லாம் செட் பண்ணுவோம். சோ இதுதான் ஈவென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. ஒரு எலமெண்ட் மேல பட்டன் சொன்னா, சோ பட்டனை கிளிக் பண்ணா ஒரு ஈவென்ட் நடக்கிற மாதிரி. அதே மாதிரி பட்டன் மவுஸ் ஓவர் பண்ணா ஒரு ஈவென்ட். மவுஸ் ஓவர் மீன்ஸ் நீங்க மவுஸ் எடுத்து போய் அந்த பட்டன் மேல டச் பண்ணாலே உங்களுக்கு ஏதாவது ஈவென்ட் நடக்கிறது. ஈவென்ட் மீன் சோ நீங்க அந்த ஆன் கிளிக்கு, அந்த மவுஸ் ஓவர் அப்படின்னு யூஸ் பண்றீங்கல்ல, அதுக்கு பேரு ஈவென்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு பேரு. அப்புறம் அங்க நடக்க போதுல ஒரு ஈவென்ட். இப்ப கிளிக் பண்ணா ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த அலர்ட் வந்துட்டு ஒரு ஈவென்ட். அத ஹேண்டில் பண்றது என்னது? ஆன் கிளிக். சோ அது ஈவென்ட் ஹேண்ட்லர். ஆன் கிளிக் ஈவென்ட் ஹேண்ட்லர். அங்க நடக்கக்கூடிய அந்த ஈவென்ட், அந்த அலர்ட் மெசேஜ் வந்து ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. மவுஸ் ஓவர் ஈவென்ட், மவுஸ் என்டர் ஈவென்ட், மவுஸ் அவுட் ஈவென்ட். காமன் எடுத்துட்டீங்கன்னா ஆன் ஃபோக்கஸ், பிளர், அந்த மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. ஆன் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபார்ம் டேக் உங்களுக்கு தெரியும் தானே? இன்புட் இருக்குல்ல. சோ அந்த இன்புட்ட போயிட்டு நம்ம ஏதாவது என்டர் பண்ண போறோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ போய் கிளிக் பண்ணுவோம். அப்ப அந்த பாக்ஸ கிளிக் பண்ணும்போது அது ஃபோக்கஸ் ஆகுதுல்ல.
அததான் ஃபோக்கஸ் ஈவென்ட்ன்னு சொல்லுவோம். சோ அந்த மாரி ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகணும். அந்த பாக்ஸோட கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நான் குடுக்குறேன்னா, அது பேரு ஃபோக்கஸ் ஈவென்ட். ஓகே. நான் சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இல்ல எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது வச்சு சொல்லணுமா? ம். சோ ஓகே. இதுதான் வந்து ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. நெறைய ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸும் இருக்கு. ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்னா நான் சொன்னது ஆன் கிளிக், மவுஸ் ஓவர், ஃபோக்கஸ் இதெல்லாம் ஃபங்ஷன்ஸ் மாதிரி. ஓகே. இந்த ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணி நம்ம பர்ட்டிகுலர் ஈவென்ட் என்ன ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னு நம்ம கோட் எழுதிக்கலாம். சோ அந்த ஈவென்ட்ல நம்ம ஒரு இது உண்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. அதான் ஆட் ஈவென்ட் லிசனர். ஓகே. சோ ஆட் ஈவென்ட் லிசனர். இங்க ஆட் லிசனர் குடுத்துருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஆட் ஈவென்ட் லிசனர்ன்னு குடுத்துருக்காங்க. சோ ஆட் ஈவென்ட் லிசனர் ஆர் அதர்வைஸ் jQueryல வந்துட்டு ஆன் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் உண்டு. இப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட்ட நீங்க ஆட் பண்ணி ஒரு ஈவென்ட்ட பெர்ஃபார்ம் பண்ணலாம். ம். அதே மாதிரி அதே பட்டனுக்கு நான் மவுஸ் ஓவர் ஈவென்ட்ட ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிரும், ஆன் கிளிக் ஈவென்ட் கேன்சல் ஆயிட்டு எனக்கு மவுஸ் ஓவர் ஈவென்ட் அங்க ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். நான் புதுசு புதுசா என்ன ஈவென்ட் ஆட் பண்றனோ, அந்த ஈவென்ட் தான் அந்த பட்டனுக்கு ஒர்க் ஆகும். ஆனா என்னோட ரெக்வயர்மென்ட் என்ன அப்படின்னா, அந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவென்ட் நடக்கணும். தட் மீன்ஸ் அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவென்ட் நடக்கணும். அந்த பட்டன் மேல டச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும். அந்த பட்டன் டச்ச விட்டு ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கும். இப்ப நான் மொத்தம் மவுஸ் ஓவர் ஈவென்ட், ஆன் கிளிக் ஈவென்ட், மவுஸ் அவுட் ஈவென்ட்ன்னு 3 ஈவென்ட் பண்றேன். சோ அந்த 3 ஈவென்ட்டுமே எனக்கு அந்த பட்டன்ல நடக்கணும். சோ ஒரு ஈவென்ட் நடக்கும்போது இன்னொரு ஈவென்ட் நடக்காது அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. 3 ஈவென்ட்டுமே எனக்கு அந்த பட்டன்ல இருக்கணும் அப்படிங்கும்போது, நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா என்னன்னா, ஒரே எலிமெண்ட்டுக்கு நீங்க மல்டிபிள் ஈவென்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேரு தான் ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஈவென்ட் ஒரே எலிமெண்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு ஈவென்ட், அடுத்து ஒரு ஈவென்ட், அடுத்த ஒரு ஈவென்ட் நெறைய ஈவென்ட்ட நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். சோ ஓகே. அதுக்கு தான் நம்ம ஆட் லிசனர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா, jQueryல அதே மாரி அதே ஆட் ஈவென்ட் லிசனர் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆகுதோ, அதே மாரி jQueryல ஆன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. jQueryனா என்ன நத்திங். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு கொஞ்சம் கோட் லைன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அத கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க jQuery. jQueryயும் ஜாவா ஸ்கிரிப்டும் ஒண்ணுதான். சின்டாக்ஸ் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். பட் இதுல கொஞ்சம் நெறைய கோட்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதனால jQueryனா கொஞ்சம் சின்னதா எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி jQueryல இருக்கும். அந்த jQueryல நம்ம வந்து ஆன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணா என்ன பண்ணிக்கலாம்? இதே மாரி மல்டிபிள் ஈவென்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இன்ட்ரோ புரிஞ்சது தானே? எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாத்துக்கும்? ஓகே ஹர்ஷிதா. சேது ஷேக் முகமது. நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இல்லையா? மீட்டிங் சோ இதுதான் நார்மலா ஈவென்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நான் என்ன பார்க்க போறேன்னா, ஜாவா Node.jsல ஈவென்ட் எமிட்டர்னா என்ன? அதே ஈவென்ட்ஸ ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்றதுக்கு பதிலா, இப்ப Node.jsல நீங்க ஒரு ஈவென்ட்ட ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, அத எப்படி பண்றது அப்படின்னு தெரியும். So அதுக்கு நீங்க நார்மலா ஈவென்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும்ல, அதுக்காண்டி தான் இவ்வளவு இன்ட்ரோ சொல்லியிருக்கேன். ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம் ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? கோர் மாடியூல்ல இருந்து எஃப்எஸ் மாடியூல இம்போர்ட் பண்ணீங்க. ரெக்வயர் யூஸ் பண்ணி. அதே மாதிரி ஈவென்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஈவென்ட்ஸ வந்துட்டு கோர் மாடியூல்ல இருந்து இம்போர்ட் பண்ணணும். எது யூஸ் பண்ணி? ரெக்வயர் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? So, அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஈவென்ட் எல்லா கோட்லயுமே இந்த லைனை நம்ம இப்ப எழுதணும். ஓகே. அத கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஈவென்ட் மாடியூல் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஈவென்ட்ஸ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆ எடுத்துக்கலாம். சோ கோர் மாடியூல்ஸ்லயுமே எனக்கு என்ன வேணும்னா, பர்ட்டிகுலரா ஈவென்ட் எமிட்டர் கிளாஸ் மட்டும் எனக்கு வேணும். ஈவென்ட்ஸ் கிளாஸ் இம்போர்ட் பண்ணுவேன் மொத்தமா. அதுல எனக்கு ஈவென்ட் எமிட்டர் கிளாஸ மட்டும் தனியா இம்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவேன். நான் சொல்றத. சோ ஈவென்ட் எமிட்டர் இருக்கு. ஈவென்ட் எப்படின்னா,
சோ ஒரு ஈவென்ட்ட நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட்ட நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, அது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா, எப்படி ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணா அது எக்ஸிக்யூட் ஆகாதோ, அதே மாரி ஜஸ்ட் ஒரு ஈவென்ட்ட நீங்க குடுத்த உடனே அது எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த ஈவென்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் எமிட் பண்ணணும். தட் மீன்ஸ் ரிலீஸ் பண்ணணும். இந்த ஈவென்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எமிட் பண்ணணும். அந்த எமிட் பண்றதுக்கு தான் இந்த ஈவென்ட் எமிட்டர் அப்படிங்கிற ஒரு மாடியூல நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அது என்ன பண்ணும்னா, அதுதான் நம்ம ஈவென்ட்ல நான் சொல்றேன்ல ஈவென்ட்ல என்ன ஃபங்ஷன் நடக்க போதோ அதுதான் நம்ம லிசனர்ன்னு சொல்லுவோம். ஒரு ஈவென்ட்ட டிக்ளேர் பண்ணிட்டு, அந்த ஈவென்ட்ல என்ன ஃபங்ஷன் இப்ப எனக்கு மெசேஜ் ஷோ ஆகுதுன்னு சொன்னேன்னா, அது ஒரு லிசனர். அதே மாரி ஒரு அலர்ட் ஷோ ஆகணும் அப்டின்னா, அது ஒரு லிசனர். ஸோ ஈவென்ட்ட ஆட் பண்ற லிசனர நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு நடக்கும் அப்டின்னா, நம்ம அந்த ஈவென்ட்ட எமிட் பண்ணா தான், அந்த லிசனர் நமக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். ஓகே. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈவென்ட் எமிட்டும் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு ஈவென்ட்ட ரிமூவும் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணி ஒரு ஈவென்ட்ட ரிமூவ் பண்ணணும். ஓகே. நீங்க ஈவென்ட்ட 2 டைப்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஒண்ணு ஆட் லிசனர் யூஸ் பண்ணி ஒரு ஈவென்ட் அப்புறம் அதோட லிசனர் அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஆன் யூஸ் பண்ணி அந்த ஈவென்ட் அதோட லிசனர். ஈவென்ட் மீன்ஸ் இப்ப நீங்க ஆன் கிளிக் ஃபங்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு ஈவென்ட் நடக்க போதா? அதுல என்ன ஷோ ஆக போகுது அப்படின்னா, நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆக போகுதுன்னா, அது ஒரு லிசனர். சோ நீங்க ஆட் லிசனர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஈவென்ட் அப்புறம் ஒரு லிசனர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆன் யூஸ் பண்ணி ஒரு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணிக்கலாம். 2மே சிமிலர் தான். 2மே என்ன பண்ணும்னா, மல்டிபிள் ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்ண வைக்க ஒரே எலமென்ட். ஓகே. இப்போ எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் வச்சிருக்கேன்னா, தட் மீன்ஸ் அது ஒரு பட்டன் வச்சிருக்கேன்னா, அந்த பட்டனுக்கே நம்ம மல்டிபிள் ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு ஆட் லிசனரும் ஆனும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ நீங்க ஒரு ஈவென்ட்க்கு எப்படி லிசனர்ஸ எழுதலாம் அப்படின்னா, அ இந்த மாரி ஆர்குமென்ட் 1, ஆர்குமென்ட் 2ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் லிசனர்ஸ எழுதலாம். இல்லன்னா ஈவென்ட்ட எமிட் பண்ணும்போது எப்படி நீங்க எழுதும்போதும் நீங்க ஆட் லிசனர் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஈவென்ட்ஸ எழுதுவீங்களோ, அதே மாரி எமிட் பண்ணும்போதும் ஒரே எமிட்லயே நம்ம மல்டிபிள் ஈவென்ட்ஸ கால் பண்ணிக்கலாம். ஓகே. கால் பண்ணிட்டு அதுக்கு ஆர்குமென்ட்ஸும் பாஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஈவென்ட்ஸ கால் பண்ணிட்டு, அந்த ஈவென்ட்ஸ்ல லிசனர் இப்ப நம்ம மெசேஜ பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜுக்கு ஆர்குமென்ட் என்ன அப்டின்னா, அந்த மெசேஜுக்கு நான் இங்க வந்துட்டு த ஈவென்ட் இஸ் ட்ரிகர்ட் அப்டின்னு ஒரு மெசேஜ பாஸ் பண்றேன் அப்டின்னா, இங்க ஒரு ஆர்குமென்ட்டா நான் என்ன பண்ணலாம்? அந்த ஃபங்ஷனுக்கு ஐ மீன் அந்த ஈவென்ட் ஃபங்ஷனுக்கு நான் என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணலாம். சரி இது ஒரு சின்ன இத பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் என்ன பண்றேன்? ஈவென்ட் அப்டிங்கிற ஒரு மாடியூல கோர் மாடியூல்ல இருந்து இம்போர்ட் பண்றேன். எப்படி இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, ஈவென்ட் எமிட்டர் ஈக்குவல் டு ரெக்வயர் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இம்போர்ட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? ஈவென்ட் எமிட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த ஈவென்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஈவென்ட் எமிட்டர்ங்கிற ஃபங்ஷன் மட்டும் எனக்கு வேணும். சோ அதனால அத இனிஷியலைஸ் பண்றதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈவென்ட் எமிட்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஈவென்ட் எமிட்டர் ஃபங்ஷன மட்டும் நியூ யூஸ் பண்ணி இங்க இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. சோ ஈவென்ட் எமிட்டர ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஈவென்ட்ட ஆன் யூஸ் பண்ணி ஆட் பண்றேன். ஆட் லிசனர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஆன் யூஸ் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஜிஸ்டரிங் த ஈவென்ட். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ட்ரிகரிங் த ஈவென்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, அந்த ஈவென்ட்ட நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தான் இந்த கோடு. சோ இந்த கோட நான் எப்படி எழுதணும்னா, ஈவென்ட் எமிட்டர் டாட் ஆட். இந்த ஈவென்ட் எமிட்டர் வேரியபிள்ஸ் சோ ஈவென்ட் எமிட்டர் டாட் ஏன்னா அதுக்குள்ளதான் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஈவென்ட்ஸ்ல உள்ள ஈவென்ட் எமிட்டர்ங்கிற ஒரு ஃபங்ஷன மட்டும் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சோ அதனால அந்த ஈவென்ட் எமிட்டர் டாட் ஆன் யூஸ் பண்றேன். பண்ணிட்டு ஒரு ஈவென்ட்ட நான் இங்க டிக்ளேர் பண்றேன். சோ அந்த ஈவென்ட்க்கு பேரு நான் தான் வைக்கணும். நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னா, மை ஈவென்ட் அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்கேன். சோ அந்த ஈவென்ட்ல நான் என்ன லிசனர் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மெசேஜ் ஷோ ஆக போகுது. ஓகே. சோ ஒரு மெசேஜ் ஷோ ஆக போகுது. அது ஒரு ஃபங்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகே. மெசேஜ் ஷோ ஆகும் போது நான் ஆரோ ஃபங்ஷன்ல குடுத்துருக்கேன். மெசேஜ் அதுக்கப்புறம் ஒரு ஆரோ ஃபங்ஷன்ல கன்சோல் டாட் லாக்ல எனக்கு அந்த மெசேஜ் ஷோ ஆகும். அவ்வளவுதான். சோ நான் இப்ப என்ன எழுதணும் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த ஈவென்ட் எனக்கு ஷோ ஆகிருமா? இல்ல. அத நான் ட்ரிகர் பண்ணாதான் என்ன ஆகும்? அந்த ஈவென்ட் எனக்கு ஷோ ஆகும். ட்ரிகர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்?
emit யூஸ் பண்ணணும். ஸோ emitக்கு event emitter டாட் emit நான் அந்த ஈவெண்ட்டை கால் பண்றேன். மை ஈவெண்ட்டை கால் பண்ண உடனே எனக்கு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஒரு மெசேஜ் ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு என்னது மெசேஜுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகணும். ஸோ அந்த ஆர்குமெண்ட் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை இங்க பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் மெசேஜ்ல ஷோ ஆகிடுது. ஓகே, ஸோ நான் இந்த எக்ஸாம்ல இங்க நான் பண்றேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், செஷன் இல்ல, நீ செஷன் எத்தனை 6 or 7 5 நினைக்கிறேன். நானே மறந்துட்டேன். சரி, ஓகே. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஈவென்ட் எமிட்டர் யூஸ் பண்ணி கான்ஸ்ட் ஈவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் a minute. சாரி. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஈவென்ட் எமிட்டரை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் எமிட்டருக்குள்ள ரெக்வயர் அந்த எமிட் ஈவெண்ட்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து கோர் மாடியூல் தான். ஸோ அது நம்ம டைரக்டாவே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணுறோம். எதை, இந்த ஈவெண்ட் எமிட்டரை மட்டும். ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸை மட்டும் நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஈவெண்ட் எமிட்டர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஈவெண்ட் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஈவெண்ட் எமிட்டர் டாட் ஆன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னோட ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ நான் மை ஈவெண்ட் சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். சாரி. அடுத்து நான் அதுல என்ன மெசேஜ் ஷோ ஆக போதோ அதை நான் மெசேஜுக்குள்ள கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுல ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த மெசேஜை நான் ஷோ பண்ண போறேன். இதுல போயிட்டு கன்சோல் டாட் லாக்ல ஜஸ்ட் அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஈவென்ட் எமிட்டர்ல ட்ரிகர் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். சரியா? என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா எமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எதை ட்ரிகர் பண்ண போறோம், நம்ம ஈவெண்ட்டுக்கு நேம் மை ஈவெண்ட்னு வச்சிருக்கோமா, ஸோ மை ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண போறோம்.
மை ஈவென்ட்ல ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும். சோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈவென்ட் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ எனக்கு என்ன ஆயிடுச்சு? என்னோட பிரிண்ட் பண்ணியாச்சு. சோ என்னோட ஈவென்ட் ட்ரிகர் ஆகி, என்னோட ஈவென்ட்ல உள்ள மெசேஜ் பாஸ் ஆகி, எனக்கு இங்க அவுட்புட்ல கன்சோல் டாட் லாக்ல வந்துருச்சு. சோ இதுதான் ஒரு ஈவென்ட்டோட எக்ஸாம்பிள். சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஈவென்ட்ட எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா, ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணி அந்த ஈவென்ட்ட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 மெத்தட் இருக்கு ரிமூவ் பண்றது. ஒண்ணு ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணி பர்ட்டிகுலர் என்ன ஈவென்ட், என்ன லிசனர் அப்படின்னு ரிமூவ் பண்ணலாம். இல்லன்னா ரிமூவ் ஆல் லிசனர் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, சோ அந்த ஈவென்ட் நேம்ல உள்ள எல்லா லிசனர் இப்ப நான் என்ன சொன்னேன்? இதே மை ஈவென்ட்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வச்சிருக்கிற மாரி, ஷோ ஆகுற மாரி வச்சிருக்கேன். அதே மை ஈவென்ட்க்கு நான் என்ன பண்ணலாம்? வேற ஒரு மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி வைக்கலாம். வேற ஒரு மெசேஜ் ஷோ ஆகுற மாரி வைக்கலாம். அப்போ நான் மை ஈவென்ட்க்கே 2 லிசனர் வச்சிருக்கேன். ஒரு மெசேஜ்ல ஒரு லிசனர்ல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ங்கிற மெசேஜ் ஷோ ஆகும். அதே மாதிரி நான் இங்க கீழ இன்னொரு மெசேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அத ட்ரிகர் பண்ணி அதுக்கு வேற ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணி இன்னொரு மெசேஜ் வைக்கிறேன் அப்படின்னா, அப்ப 2 அந்த ஈவென்ட்க்கே 2 லிசனர் இருக்கு. அப்ப நான் ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணும்போது பர்ட்டிகுலரா எனக்கு மெசேஜ்ல உள்ள ஐ மீன் அந்த மை ஈவென்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் லிசனர மட்டும் டெலீட் பண்ணா போதும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி டெலீட் பண்ணலாம். இல்லன்னா அந்த ஈவென்ட் நேம்ல உள்ள எல்லா லிசனரும் டெலீட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரிமூவ் ஆல் லிசனர் கொடுத்தும் டெலீட் பண்ணலாம். 2 மெத்தடும் இருக்கு. ஓகே. இந்த எக்ஸாம்பிள நான் இப்ப பண்றேன். ஓகேவா? இதோட ஃப்ளோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் அதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஈவென்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. நான் இங்க 2 ஈவென்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லிசனர நான் அங்க வந்து டைரக்ட்டா எழுதினேன் அப்படிதானே மெசேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். இங்க நான் என்ன பண்ணேன்? ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு கூடயே நான் என்ன பண்ணேன்? அந்த மெசேஜையும், அந்த ஃபங்ஷனையும் சேர்த்து எழுதிட்டேன். ரெஜிஸ்டரும் பண்ணிட்டு, அந்த ஃபங்ஷனையும் எழுதிட்டேன். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் ஃபங்ஷன் இருக்குல்ல, அது 2 லிசனர மட்டும் நான் எழுதிக்கிறேன். ரெஜிஸ்டரும் பண்ணி, லிசனரை அது கூடவே எழுதிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, லிசனர மட்டும் தனியா எழுதிட்டு, அதுக்கடுத்து அந்த அந்த ஈவென்ட்ட வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். சோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வேர் G1 அப்படின்னு ஒரு லிசனர கிரியேட் பண்றேன். G1ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். என்ன மெசேஜ்? console.logல ஓகே console.logல மெசேஜ் ஃப்ரம் G1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு console.logல மெசேஜ் ஷோ ஆகணும். சோ நான் அதுக்கு மெசேஜ கீழே இப்ப நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவேன். சோ அததான் நான் மெசேஜ்னு வச்சுக்கிறேன். ஓகே. இதே மாதிரி இன்னொரு லிசனர் எழுதுறேன். அது வந்துட்டு G2 அப்படின்னு ஒரு மெசேஜ் லிசனர் எழுதுறேன். ஓகே. logல மெசேஜ் ஃப்ரம் G2. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுலயும் நான் மெசேஜ பாஸ் பண்ணுவேன். சோ இப்ப என்ன பண்ணிட்டேன்? 2 லிசனர் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த ஈவென்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு ஈவென்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்? ஈவென்ட்ட ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஈவென்ட் எமிட்டர் டாட் ஆன் ஆன் யூஸ் பண்ணி ஈவென்ட்க்கு வந்துட்டு நேம் குடுக்குறேன். மை ஈவென்ட். ஓகே. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்?
இங்கதான் லிசனர் ஆட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி G1, G2 2 லிசனர் வச்சிருக்கோம்ல. சோ அந்த லிசனரை இங்க ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்றேன். இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஈவென்ட் இல்ல 2, 3 ஈவென்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே, இந்த ஈவென்ட்டும் G1 காண்டி, இந்த ஈவென்ட் வந்து G2 காண்டி மூணுத்துக்கும் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லிசனருக்கு ஈவென்ட்ஸ ரெஜிஸ்டர் பண்றேன். சோ G1க்கு 2 டைம் நான் மை ஈவென்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். G2க்கு ஒரே ஒரு டைம் மட்டும் நான் மை ஈவென்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். சோ ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. எமிட் பண்ணாதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சோ நான் என்ன பண்றேன்னா, ஈவென்ட் எமிட்டர யூஸ் பண்ணி நான் அதை என்ன பண்றேன், எமிட் பண்றேன். ஓகே, எமிட் பண்ணும்போது மை ஈவென்ட் ட்ரிகர் பண்ணியாச்சு. இப்ப ட்ரிகர் பண்ணும்போது நான் இங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும். ட்ரிகர் பண்ணும்போது நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். சோ சோ நான் என்ன என்ன மெசேஜ் பாஸ் பண்றேன் அப்படின்னா, ஈவென்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜை இங்க நான் பாஸ் பண்ணிடுறேன். ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிடுறேன். சோ எனக்கு இப்ப என்ன ஆயிரும், ஈவென்ட் வந்து ட்ரிகர் ஆயிரும். சோ இப்ப என்ன ஆகுது, மெசேஜ் ஃப்ரம் G1, மெசேஜ் ஃப்ரம் G1, மெசேஜ் ஃப்ரம் G2 சொல்லிட்டு ஈவென்ட் ட்ரிகர் ஆகி 3 ஈவென்ட்டும் பிரிண்ட் ஆகிருது. சோ ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இந்த ஈவென்ட்ட ட்ரிகர் பண்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஈவென்ட்ல ரிமூவ் லிசனர் 2 மெத்தட் படிச்சோமா, ரிமூவ் லிசனர், ரிமூவ் ஆல் லிசனர், அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈவென்ட்ட ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, சோ அதை எப்படி ரிமூவ் பண்றேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எது ரிமூவ் ஆகணும்னா, இந்த G1 இருக்குல்ல, இந்த லிசனர் எனக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா டாட் ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணி நான் எந்த ஈவென்ட், எனக்கு மை ஈவென்ட்ல உள்ள எது டெலிட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன், G1 டெலிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ நீங்க நினைப்பீங்க, நீங்க G1 கொடுத்த உடனே எந்தெந்த மை ஈவென்ட்டுக்கெல்லாம் லிசனர் G1 இருக்கோ எல்லாமே டெலிட் ஆயிடணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சீங்கன்னா அது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய G1 மட்டும்தான் டெலிட் ஆகும். ஏன்னா இப்ப நான் இதை டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ மை ஈவென்ட் வச்சு ரிமூவ் லிசனர் வச்சு G1 டெலிட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும், இந்த G1 எக்ஸிக்யூட் ஆகாது. சோ நான் இப்ப ட்ரிகர் பண்ணோம்னா மை ஈவென்ட்ல யார் மட்டும்தான் இருப்பா, G2 மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப நான் எனக்கு என்ன அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கணும், G2 மட்டும்தான். மெசேஜ் ஃப்ரம் G2 ஈவென்ட் ட்ரிகர்னு தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஆனா எனக்கு என்ன ஆகுது, G1ம் பிரிண்ட் ஆகுது. சோ நீங்க ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு லிசனர் அதை மட்டும் தான் உங்களால டெலிட் பண்ண முடியும். சோ லிசனருங்கும் போது இங்க 2 லிசனர் இருக்கு. ஓகே, நம்ம G1க்கே 2 ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். சோ ரிமூவ் லிசனர் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்ல உள்ளதை மட்டும் தான் டெலிட் பண்ணும். சோ ரிமூவ் லிசனரால ஒரே ஒரு லிசனரை மட்டும் தான் டெலிட் பண்ண முடியும். சோ அப்படி பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய G1க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு ஈவென்ட், அது மட்டும் தான் டெலிட் ஆகும். இப்ப நான் ஆல் லிசனர் யூஸ் பண்றேன். ஓகே, இப்ப எனக்கு அவுட்புட்ல எதுனா ஷோ ஆயிட்டு இருக்கு, G1ம் G2ம் ஷோ ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் ரிமூவ் ஆல் லிசனர் யூஸ் பண்ணா எனக்கு அவுட்புட்ல என்ன ஷோ ஆகுதுன்னு பாக்குறேன். ஈவென்ட் எமிட்டர் டாட் ரிமூவ் ஆல் லிசனர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு மை ஈவென்ட். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் ட்ரிகர் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? இப்ப திருப்பி நான் எமிட் பண்ணி பாக்குறேன். எனிதிங், அதாவது இதே கமெண்ட்டை நான் திருப்பி கொடுத்து பாக்குறேன். ட்ரிகர் பண்ணி மீன் டெலிட் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் ட்ரிகர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்க எதுவுமே ஷோ ஆகாது. ஓகே, இங்க ஏதாவது ஷோ ஆயிட்டு இருக்கா, கடைசியா லாஸ்டா நம்ம பண்ணப்போ ஷோ ஆன அந்த மெசேஜ் மட்டும் தான் ஷோ ஆகுது. ஓகேவா? இங்க நமக்கு எந்த மெசேஜஸுமே ஷோ ஆகல. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இங்க கீழே வந்துட்டு இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள அவுட்புட்ல ஷோ ஆனது. லாஸ்டா நமக்கு எதுவுமே ஷோ ஆகல, காலியா தான் இருக்கு. சோ நமக்கு எல்லாமே என்ன ஆயிரும், டெலிட் ஆயிரும்.
ரிமூவ் ஆல் லிசனர் கொடுத்தோம்னா எல்லா மெசேஜஸ்மே எல்லா ஈவெண்ட்டுமே டெலிட் ஆயிரும். ரிமூவ் லிசனர் கொடுத்தோம்னா ஒரு லிசனர் மட்டும் தான் டெலிட் ஆகும். ஈவன் நீங்க அதுக்கு அதே நேம்லயே 2 டைம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஈவெண்ட் மட்டும் தான் டெலிட் ஆகும். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்கும்? எவ்ரிவன்? ஆ, சூப்பர். ம். இது வந்து ரிமூவ் லிசனர். ஓகேவா? சோ ஒரு ஈவென்ட் எப்படி ஆட் பண்றது, அதுல ஆட் லிசனர் எப்படி பண்றது, ரிமூவ் லிசனர் எப்படி பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நியூ லிசனர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நியூ லிசனர் அப்படின்னா என்னன்னா, நான் இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? ஒரு ஈவென்ட்ட நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, அது எமிட் பண்ணும்போதுதான் அந்த ஈவென்ட் வந்து கால் ஆகி உங்களுக்கு அந்த ஈவென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இன்கேஸ் நீங்க நியூ லிசனர்ல எதையாவது ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஈவென்ட்ட நீங்க ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நியூ லிசனர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு லிசனர் நீங்க ஆட் பண்றீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஈவன் நீங்க அதை ட்ரிகர் பண்ணாலும் சரி, பண்ணலனாட்டும் சரி, அது ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிடும். அகைன் நீங்க ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நியூ லிசனர் வச்சு பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும்? அந்த ஈவென்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரிகர் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல. சோ ட்ரிகர் பண்ணும்போது ஒன்ஸ் அகைன் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரிதான் ரிமூவ் லிசனர் வந்து அந்த மாதிரி கிடையாது. ரிமூவ் லிசனர் நீங்க வந்துட்டு ஒன்லி நீங்க வந்து எமிட் பண்ணா மட்டும்தான் ரிமூவ் லிசனர் வச்சு ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அது என்ன ஆகும்? ரிமூவ் ஆகும். இன்னொரு ஒரு இது இருக்கு. ஓகேவா? எரர். ஒரு லிசனருக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்? நியூ லிசனர் ஆட் பண்ணலாம். இல்லனா ரிமூவ் லிசனர் குடுக்கலாம். இல்லனா எரர் மெசேஜ் எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் அந்த லிசனர்ல ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எரர் மெசேஜோட அட்டாச் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து எரர த்ரோ பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு லிசனருக்கு எந்த ஒரு ஈவென்ட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணல. அது மாரி ஏதாவது எரர் இருக்கும்ல. சோ அந்த மாரி எரர கிளியர் பண்ணணும் அப்டின்னுட்டு இந்த எரர ஷோ பண்றதுக்காண்டி சில லிசனருக்கு எரர் மெசேஜ நம்ம ஆட் பண்றோம். அததான் இங்க பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ இந்த எக்ஸாம்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைட் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நான் இப்ப கமெண்ட் பண்ணிட்டேன். சோ ஜஸ்ட் ஆல்ரெடி நான் இந்த 2 லைன் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல. சோ அதனால அத நான் திருப்பி இம்போர்ட் பண்ணல. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நியூ லிசனர், ரிமூவ் லிசனர், எரர் 3த்தையும் என்ன பண்ண போறேன்? ரெஜிஸ்டர் பண்ணி அதுல ஒரு ஈவென்ட் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈவென்ட் எமிட்டர் டாட் ஆன் எரருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. எரருக்கு என்ன சொன்னேன்? ஜஸ்ட் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர ரிஸ்டோர் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் எரர். அது என்ன பிரிண்ட் பண்ண போகுது? கன்சோல் சோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஈவென்ட். அது எதுக்கு? நியூ லிசனருக்காண்டி ரெஜிஸ்டர் பண்ண போறோம். டாட் ஆன்ல என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும்? நியூ லிசனர். சோ நியூ லிசனர்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் சின்டாக்ஸ் ஒரு கீவேர்ட் மாதிரி. ஓகே. அதுல என்ன ஈவென்ட் என்ன லிசனர் அப்படிங்கிறது. சோ ஈவென்ட்டும் லிசனரும் இனிமேல் தான் கொடுக்க போறோம். ஓகே. இங்க ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் தான் பண்ணிருக்கோம். ஈவென்ட்டும் லிசனரும் இனிமேல் தான் நம்ம வந்துட்டு எழுத போறோம். லைக் இப்படி எழுதணும்ல.
இந்த மாதிரி இனிமேல் தான் நம்ம ஈவென்ட்டும் லிசனரும் எழுதுவோம். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் ஈவென்ட் லிசனர் மட்டும் அதை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். அதுக்குள்ள எந்த நேமோ எதுவும் கொடுக்கல. ஓகே. கன்சோல்.லாக்ல இங்க நான் டெம்ப்ளேட் லிட்டரல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் அந்த ஈவென்ட்டோட நேம இங்க கீழே எழுதுறேன். எந்த ஈவென்ட்ல நான் அந்த இதை ட்ரிகர் பண்றேனோ அந்த அந்த ஈவென்ட்டோட நேம நான் அடுத்து எழுதுறேன். So added to orders. இதே மாதிரிதான். ஆனா இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இதே மாதிரி ரிமூவ் லிசனரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? So நெக்ஸ்ட் இப்ப நான் ரெண்டு லிசனர் இதுக்கு நான் இதுல ஜஸ்ட் நான் ஈவென்ட் லிசனர் தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். எந்த ஒரு லிசனருமே நான் இன்னும் எழுதல. சோ லிசனரை எழுதணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியா எழுதிக்கிறேன். சோ அதே மாதிரி G1 அப்படின்னு ஒரு லிசனர் வச்சுக்கலாம். அதுல ஒரு மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். பிளஸ் மெசேஜ். லாஸ்ட் பார்க்கலாம். சரி, மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி வச்சாச்சு. இப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் G2 வச்சுக்கோங்க. G2 ஸோ லாக்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மெசேஜ் ஃப்ரம் பிளஸ் மெசேஜ். நான் இப்ப என்ன பண்றேன் G1 G2 ரெண்டும் வச்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா என்னோட ஈவெண்ட்டை நான் என்ன பண்றேன் ட்ரிகர் பண்றேன். ஓகே. சோ எந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்றேன் அப்படின்னா என்ன எரர் இருக்கு ஆக்சுவலி. சாரி, ஆரோ ஃபங்க்ஷன் போர்டுல தான் என் அப்ளை வச்சு எரர் அடிச்சுட்டு இருக்கேன். சோ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட ஈவெண்ட் வந்துட்டு
நியூ லிசனர்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஈவென்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நான் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா, அதை இன்னும் எமிட் பண்ணல. ஓகே. சோ நான் இங்க வந்துட்டு இன்னும் எமிட் பண்ணல. ஜஸ்ட் அத ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஓகே. நியூ லிசனர்ல உள்ள ஈவென்ட்ட ஜஸ்ட் நான் இங்க ரிஜிஸ்டர் தான் பண்ணிருக்கேன். பட் இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிருந்தோம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ட் தென் எமிட் யூஸ் பண்ணி அந்த இதை எமிட் பண்ணிருந்தோம். பட் நான் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா, இதை இன்னும் எமிட் பண்ணவே இல்ல. பட் அதுக்குள்ளயுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் லிசனரும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஆட் லிசனரும் நியூ லிசனரும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? சோ ஒரு ஈவென்ட்ட எமிட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு இங்க அந்த ஈவென்ட் நடக்குது. சோ நான் G1 ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட் லிசனர் வந்துட்டு நியூ லிசனர் வந்துட்டு எனக்கு எமிட் ஆயிடுச்சு. த லிசனர் இஸ் ஆடட் டு என்ன ஈவென்ட் நான் இங்க கொடுத்திருக்கேன், மை ஈவென்ட்னு கொடுத்திருக்கேன்னா, சோ அந்த ஈவென்ட்டோட நேம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது, மை ஈவென்ட். அதே மாதிரி இங்க லிசனர் இஸ் ஆடட் டு ஈவென்ட் மை ஈவென்ட். அதே மாதிரி இது ரிமூவ் லிசனருமே எனக்கு வந்துட்டு லிசன் ஆகுது. ஓகேவா? ரிமூவ் லிசனருமே எனக்கு லிசன் ஆகி, பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரிமூவ் லிசனர் வந்துட்டு ஒரு டைம் தான் லிசன் ஆகுது. பட் உங்களுக்கு வந்து இது வந்துட்டு எத்தனை டைம் லிசன் ஆகுது அப்படின்னா, நியூ லிசனர் வந்து ஒவ்வொரு டைம் அந்த ஈவென்ட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் போதும் லிசன் ஆகுது. நான் இப்போ அதே மை ஈவென்ட்டுக்கு G1 ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு என்னது ஆயிருக்கு, அந்த நியூ லிசனர் எனக்கு லிசன் ஆயிருக்கு. த லிசனர் இஸ் ஆடட் டு மை ஈவென்ட், த லிசனர் இஸ் ஆடட் டு மை ஈவென்ட். 2 தடவை நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். சோ 2 டைமே எனக்கு வந்துட்டு நியூ லிசனர் இங்க எமிட் ஆகிருக்கு. பட் ரிமூவ் லிசனர் என்ன ஆயிருக்குன்னா, ஒரே ஒரு டைம் மட்டும் இங்க எமிட் ஆயிருக்கு. லிசனர் இஸ் ஆடட் டு. தட் மீன்ஸ் நீங்க மை ஈவென்ட்ங்கிற ஒரு ஈவென்ட்ட ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அது வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நியூ லிசனர்ங்கிறது நான் மை ஈவென்ட்ட வச்சு எப்பெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றனோ அப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அங்க போயிட்டு கால் ஆகி நியூ லிசனர் கால் ஆகி அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஈவென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ நான் இன்னும் என்ன பண்ணல, இதை இன்னும் ட்ரிகரே பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகுது, அது எக்ஸிக்யூட் ஆகுது. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈவென்ட்ட ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்றதுக்கு நீங்க ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிமூவ் பண்ணிருக்கோம். சோ எப்படி ரிமூவ் பண்ணுவோம், ரிமூவ் லிசனர் யூஸ் பண்ணி ஈவென்ட் அண்ட் தென் அந்த ஈவென்ட் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். பட் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆஃப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போறேன். ஓகே. ஈவென்ட் எமிட்டர் டாட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஈவென்ட்டை ரிமூவ் பண்ண போறேன். மை ஈவென்ட்ல உள்ள அந்த G1 ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சோ அதை மட்டும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ரிமூவ் பண்ணிட்டேன். சோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வெயிட் அண்ட் வெயிட். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் இதோட ஃப்ளோ ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நியூ லிசனர் என்ன ஆயிருக்கு, இஸ் ஆடட் டு. நீங்க வந்துட்டு எப்பெல்லாம் புதுசா ஒரு ஈவென்ட்ட ரெஜிஸ்டர் பண்றீங்களோ ஆர் அதர்வைஸ் அந்த G1 G2ங்கிற லிசனரை ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அப்ப எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொரு ஒரு ஆப்ஷன் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, நீங்க நியூ லிசனர் எப்பவும் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் ரிமூவ் லிசனரை ரெஜிஸ்டர் பண்றோமோ
அப்பவும் நியூ லிசனரோட ஈவென்ட் வந்து ட்ரிகர் ஆகும். சோ நான் இங்க ஃபர்ஸ்ட் ரிமூவ் லிசனரை வந்துட்டு ட்ரிகர் பண்ணிருக்கேனா, சோ தட் மீன்ஸ் அந்த ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேனா, அப்ப எனக்கு என்ன ஆயிருக்குன்னா நியூ லிசனர் போய் கால் ஆயிருக்கு. கால் ஆகி லிசனர் இஸ் ஆடட் டு ரிமூவ் லிசனர் அப்படின்னு இந்த ஈவெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மை ஈவெண்ட்டை நான் 2 ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்பவும் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நியூ லிசனர் ட்ரிகர் ஆகும். சோ நியூ லிசனர் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும்னா, நீங்க எந்த ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாலும் ட்ரிகர் ஆகும். ஈவன் நீங்க ரிமூவ் லிசனரை ரெஜிஸ்டர் பண்ணாலுமே அது என்ன ஆகும்? ட்ரிகர் ஆகும். சோ மை ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் ட்ரிகர் ஆயிருக்கு. ரிமூவ் லிசனரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ட்ரிகர் ஆயிருக்கு. அதனாலதான் நமக்கு இது 3 டைம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம இப்பதான் ரிமூவ் பண்ண போறோம். சோ இப்ப ரிமூவ் பண்ணும்போதுதான் என்ன ஆகும்? ரிமூவ் லிசனர் நான் அப்பலாம் தப்பா சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படி கிடையாது. அதாவது நியூ லிசனர் ரிமூவ் லிசனரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும். மை ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும். ரிமூவ் லிசனர் வந்துட்டு நீங்க அந்த ரிமூவ் லிசனரை எப்ப ட்ரிகர் பண்றீங்களோ அப்ப மட்டும்தான் அது வந்து எமிட் ஆகும். அதுக்கு முன்னாடி அது என்ன ஆகாது? எமிட் ஆகாது. சோ ரெஜிஸ்டர் பண்ணாலே நம்மளுக்கு அவுட்புட்ல ஷோ பண்ணக்கூடியது நியூ லிசனர் தான். ரிமூவ் லிசனர் அதை எப்ப நீங்க ட்ரிகர் பண்றீங்களோ அப்ப மட்டும்தான் அது எமிட் ஆகும். நான் இப்ப என்ன பண்றேன்னா, இப்பதான் என்ன பண்ண போறேன், ரிமூவ் லிசனரையே ட்ரிகர் பண்ணி விட போறேன். அது எப்படி ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா, ஆஃப் யூஸ் பண்ணி நான் ட்ரிகர் பண்றேன். ஓகே. டாட் ஆஃப். ஆஃப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, மை ஈவெண்ட்டை டெலீட் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு. இப்ப நான் ஆஃப் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டை டெலீட் பண்றேன். சோ எனக்கு இப்ப ரிமூவ் லிசனர் ட்ரிகர் ஆயிட்டு. சோ லிசனர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் அந்த ஈவெண்ட். எந்த ஈவெண்ட்டை நான் டெலிட் பண்ணிருக்கேன்? மை ஈவெண்ட். சோ அந்த மெசேஜ் எனக்கு ஷோ ஆயிரும். சோ நான் லிசனர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் மை ஈவெண்ட்ல இருந்து டெலிட் ஆயிடுச்சு. நான் G1ங்கிற இத டெலிட் பண்ணிட்டேன். சோ நான் இப்போ எமிட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்பதான் நான் ஆக்சுவலா எமிட்டே பண்ண போறேன் ஈவெண்ட்டே. ஓகே. சோ நான் இப்ப எமிட் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு என்ன ஆயிருக்கும்? G1 டெலிட் ஆயிருக்கும். சோ G2 மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும். ஆனா G1, G2ல நான் எந்த ஈவென்ட்டும் வைக்கல. சரி ஓகே. நம்ம வந்துட்டு இப்ப எரர எமிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. எரர் எப்படி எமிட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மை ஈவென்ட் 3 தடவ ட்ரிகர் ஆயிருக்கு. அண்ட் தென் நம்மளுக்கு இத ரிமூவ் பண்ண ட்ரை பண்றோம். சோ ரிமூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிட்டு, அந்த ரிமூவ் லிசனர் போய் கால் ஆயிட்டு, லிசனர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் மை ஈவென்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. சோ நம்ம இன்னும் ட்ரிகர் பண்ணாம வச்சிருக்கிறது எது அப்படின்னா, எரர தான் நம்ம இன்னும் ட்ரிகர் பண்ணாம வச்சிருக்கோம். சோ நம்ம அந்த எரர ட்ரிகர் பண்ணிக்கலாம். நியூ லிசனர ட்ரிகர் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா அது ட்ரிகர் பண்ணாமலே நமக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சோ நாம இப்போ எரர மட்டும் ட்ரிகர் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த எரர் ஃபங்ஷன் ஒரு ஃபங்ஷன் இருக்கு சரிங்களா? இந்த எரர நீங்க வந்து த்ரோ பண்றதுக்கு இந்த எரர் ஃபங்ஷன நீங்க யூஸ் பண்ணணும். சோ அந்த எரர் ஃபங்ஷன் வந்து இட்ஸ் எ இன்பில்ட் ஃபங்ஷன். சோ அத நான் யூஸ் பண்ணி இந்த எரர த்ரோ பண்றேன். சோ இப்ப என்னது அட்டென்ஷன் தேர் வாஸ் அன் எரர்ங்கிற இந்த மெசேஜ் எனக்கு வந்துட்டு ஷோ ஆகுது. ஏன்னா நான் ட்ரிகர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எரர த்ரோ பண்ணிருக்கேன். சோ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நியூ லிசனர்ங்கிறது ஈவன் நீங்க ஒரு புது லிசனர ஆட் பண்ணாலும் சரி, ஈவன் நீங்க ரிமூவ் லிசனர ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஈவென்ட் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, அந்த நியூ லிசனர் ஒவ்வொரு டைமும் எத ரெஜிஸ்டர் பண்ணாலும் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ட்ரிகர் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ரிமூவ் லிசனர நீங்க ட்ரிகர் பண்ணா மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதை ட்ரிகர் பண்றதுக்கு நம்ம இங்க ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். இல்லன்னா டைரக்டா கூட எமிட் மெத்தட் யூஸ் பண்ணி ரிமூவ் லிசனர ட்ரிகர் பண்ணலாம். நம்ம இங்க ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி மை ஈவென்ட்ன்னு யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து அதுல இருந்து ஜி கோனை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எரரை ட்ரிகர் பண்ணி எரரை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் இந்த எக்ஸாம்பிள்? கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா?
நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, டீபக்கிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். டீபக்கிங் இஸ் நத்திங். என்ன டீபக்கிங்னா என்ன நீங்களே சொல்லுவீங்க. உங்களோட கோட்ல உள்ள எரர ரிமூவ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றது தான் டீபக்கிங் டெக்னிக். அது ஒரு டெக்னிக். எரர ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் டீபக்கிங் டெக்னிக். பொதுவா டீபக்கிங் டெக்னிக்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜ் வச்சு சொல்றேன் அப்படின்னா, நம்ம பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா, இந்த இல்லாட்டி நம்மளுக்கு எரர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணுவோம், பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த எரர் ஷோ ஆச்சுன்னா நீ எனக்கு இந்த மாதிரி எரர் ஷோ ஆகுதுன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் டீபக்கிங் பண்ணுவாங்க. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலா கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், இப்போ இந்த எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி என்ன பண்ணிருக்கோம், கன்சோல் டாட் லாக்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அட்டென்ஷன் தெர் வாஸ் அன் எரர் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு கன்சோல் டாட் லாக்ல தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம கோட்லயே நம்ம டீபக்கிங் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். பட் இது வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்டா இருக்குமா, ஒரு பவர்ஃபுல்லான அவுட்புட்டை கொடுக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணியே நம்ம டீபக்கிங் இது பண்ண முடியாது. சோ அதுக்கு தான் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டீபக்கிங்க்கு. சோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுவே கொஞ்சம் நமக்கு டீபக்கிங் பண்றதுக்கு என்னென்ன எரர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம விண்டோல ஷோ பண்ணி காமிக்கும். சோ அந்த டீபக்கிங் டூல்ஸ்ல ஒண்ணுதான் இந்த மாதிரி நோட்ல நம்ம யூஸ் பண்றது. சோ நோட்ல நம்ம டீபக்கிங் என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த இதை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இதை நம்ம எதுல இன்ஸ்டால் பண்ணணும்னா, நம்மளோட டெர்மினல்ல போயிட்டு இன்ஸ்பெக்ட். ஓகே, இன்ஸ்பெக்ட் அப்புறம் விஆர்கே உங்களோட ஃபைலோட நேம். ஃபைலோட நேம் என்னன்னா மெயின் டாட் ஜேஎஸ் தான் என் ஃபைலோட நேம். ஸோ நான் என்னோட ஃபைலோட நேமை கொடுத்துக்கிறேன். சாரி, இன்ஸ்பெக்ட் சேஞ்ச். ஓகே, இன்ஸ்பெக்ட் என்னோட எரரை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மெயின் டாட் ஜேஎஸ். ஓகே, சோ இப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்ப நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட குரோம்ல போயிட்டு chrome spec இப்படி அடிச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். நான் இப்ப இதை ரன் பண்ணிட்டு என்னோட கோட்ல ஃபர்ஸ்ட் இந்த லைனை ரன் பண்ணிட்டு என்னோட குரோம்ல போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இப்ப நான் இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓபன் டெவலப்மெண்ட் டூல்ஸ் ஃபார் நோடு. சோ இந்த டூல்ஸ ஓபன் பண்ணி நான் என்ன பாத்துக்கலாம்னா, என்னோட ஒவ்வொரு லைன்லயும் உள்ள எரரை இங்க நம்ம ஷோ பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இந்த டெவலப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க இருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து இங்க நமக்கு என்ன எரர் இல்ல, இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா இந்த சைட்லாம் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா, சோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட எரர் எல்லாத்தையும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, டீபக் பண்றதுக்கு இதுல இருந்து நிறைய டெக்னிக்ஸ் உண்டு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கன்சோல்ல நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கோட் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஆ நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, டீபக்கர் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு வரும். சோ அட்டாச் ஆனதுக்கு அப்புறம், நீங்க அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் தட் டூல் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட எரர்ஸ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, போத் ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் தான், பேக் எண்டுக்கு மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது. ஃப்ரண்ட் எண்ட்லயுமே இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி, இங்க நம்மளுக்கு எரர் எதுவும் ஷோ ஆகல. ஓகே. இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா, அது நமக்கு ஷோ ஆகும். ஆர் அதர்வைஸ் நான் ஏதாவது எரர் இருக்கா இல்லையா, நான் ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இங்க கன்சோல்ல போயிட்டு, ஏதாவது ஒரு கன்சோல் பண்ணி பாக்குற மாரி. இப்ப இந்த கோட்ல எரர் இப்போ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க கன்சோல் வச்சிருக்கேன்னா, இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு, இந்த கன்சோல்ல ஏதாவது கோடு எழுதி நான் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இங்க எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இது வந்து நார்மலா நம்ம கோட்ல டைப் பண்ணி பாக்குறதுக்கும், இங்க நம்ம எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க கோட்ல பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? உங்க கோடே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். சோ அது நம்மளுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும்ல. அதுக்கு பதிலா இங்க ஒரு ரஃப் மாதிரி இங்க வச்சுட்டு, இதுல நம்ம டைப் பண்ணி எரர்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். சோ இதே மாரி நெறைய டெவலப்பர் டூல்ஸ் இருக்கு டீபக்கிங்க்கு. சோ என்னலான்னா சோ இது நோட் ப்ராசஸ் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இந்த ப்ராசஸ் டாட் கான்ஃபிக் அப்படின்னு ஒரு 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 இது இருக்கு. சோ அத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம நோட் ஜேஎஸ் ஓட ஃபைல்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன எடுத்துக்கலாம். சோ அந்த இன்ஃபர்மேஷன் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது டீபக்கிங் டைம்ல எனிதிங் இந்த மாரி சிஸ்டம் கிராஷ் ஆகுது, ஃபைல் கிராஷ் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ராசஸ் டாட் கான்ஃபிக்ல நமக்கு தேவையான ஆ அவுட்புட்ட மட்டும் எடுத்துட்டு, ஓகே இதுல இது எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம டீபக் பண்ணிக்கலாம். சோ அந்த ப்ராசஸ் டாட் கான்ஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மாரி நம்ம இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, இந்த மாரி இன்ஸ்பெக்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். சோ இது போக குரோம தவிர வேற என்னென்ன டெவலப்மென்ட் டூல்ஸ்லாம் இருக்குன்னா, இது எல்லாமே அனதர் டெவலப்மென்ட் டூல்ஸ். இது நம்ம குரோம் டேப்ல டைரக்ட்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்ல. இது போக நம்ம வந்து இப்படியும் பண்ணிக்கலாம். github.com இந்த டாட் காம்ல போயிட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபைல் நேம் குடுத்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எரர் எதுவும் இருக்குதான்னு. இது உங்களுக்கு இன்கேஸ் எரர் வந்தா அத எப்படி டீபக் பண்றதுங்கிறது. ஓகே. நீங்க இப்போ அது புரியாது. நம்ம ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வரும்ல. அப்போ நம்ம அந்த டீபக்கிங் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு அப்போ புரியும். அப்பதான் இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் டீபக் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டீபக்கிங் ஸ்பேஸ வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு டெவலப்பர்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கோட உங்களுக்கு டீபக் பண்ண தெரியுதா? எரர் வந்தா எப்படி டீபக் பண்றீங்க அப்படிங்கிறத நெறைய இன்டர்வியூஸ்ல செக் பண்ணுவாங்க. ஓகே. அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேட்கலாம். இல்லன்னா நம்ம நாளையில இருந்து நம்ம MongoDB பார்க்க போறோம். ஓகேவா? டேட்டாபேஸ் இன்னையோட Node.js ல உள்ள பேசிக்கான கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சாச்சு. சோ நாளையில இருந்து நம்ம MongoDB பார்க்க போறோம். சோ லேப்டாப்ல முடிஞ்சா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆ ஏன்னா MongoDB இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் லைக் அட்லாஸ் ஓப்பன் பண்ணி எப்படி கிளஸ்டர்லாம் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. தேங்க் யூ. எனி டவுட்ஸ்னா கேட்கலாம்.